போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். வினோதினி, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பட் அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு என் பொண்ணு ஞாபகமாவே இருக்கு. அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் ப்ளீஸ். இது நான் உங்ககிட்ட சவாலா கேட்கல. ஒரு தாயை உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு திவ்யாவை பார்க்கணும். பெத்து போட்டுட்டு போகும்போது திவ்யா மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? 12 வருஷம் வராத பாசம் இப்ப எங்க இருந்து வந்துச்சு? கோர்ட்ல ஜெயிக்க முடியலன்னு வேற ஏதாச்சும் ஒரு ரூட்ல அடைய பாக்குறீங்களா? இல்லைங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உண்மையாவே புள்ள பாசத்துல தான் கேக்குறேன். பணம் காசு இருந்தா போதும், நல்லா வாழ்ந்துடலான்னு பொண்ணை தூக்கி போட்டுட்டு தானே போனீங்க. இப்ப அந்த பணம் காசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா? பொண்ணுதான் வேணுமா? எந்த ஒரு குழந்தையும் முதல்ல பேசுற அந்த வார்த்தையே அம்மா தான். ஆனா திவ்யாவை அந்த அம்மாங்கிற வார்த்தையவே வெறுக்க வச்சுட்டீங்கல்ல? கரெக்ட் தான். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க பணம் மட்டும் போதுங்கிற திமிர்ல இருந்துட்டேன். ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி உறவுதான் சந்தோஷத்தை கொடுக்கும்னு உணர்றதுக்கு மறந்துட்டேன். சொல்ல போனா நீங்க என் பொண்ணுக்காக யோசிச்ச அளவுக்கு கூட ஒரு அம்மாவை நான் யோசிக்கல. இப்ப வாச்சு அதை உணர்றீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப நான் என்னதான் திவ்யாவுக்கு அம்மாவா இருந்தாலும், அவ என்ன அம்மாவா நினைச்சாலும், உண்மையான அம்மா திவ்யாவுக்கு நீங்க மட்டும்தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. எனக்கும் திவ்யாவுக்கும் உங்களுக்கும் நடுவுல வரதுல விருப்பம் இல்லதான். ஆனா நீங்க நடந்துகிட்ட விதத்துல எனக்கு உங்ககிட்ட இருந்து திவ்யாவை காப்பாத்தி வாசு கிட்ட கொடுக்கணும் தான் தோணுச்சு. உண்மையான அப்பா அம்மா பாசம் பிரியக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். இப்ப நான் திவ்யாவுக்கு அம்மாவா இருக்கேன். என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு நான் மோசமா நடந்துகிட்டேன். நான் நடந்துகிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே திவ்யா எனக்கு வேணுங்கிறதுனால மட்டும்தான் பண்ணேன். அன்னைக்கு நான் பெத்து அம்மாவா அவளை தூக்கி போட்டுட்டு போனது தப்புதான். ஆனா நான் பண்ண தப்ப நினைச்சு நிறையவே வருத்தப்பட்டுட்டேன். அத ஓப்பனா சொல்ல ஈகோ என்ன ரொம்ப தடுத்துருச்சு. என் பொண்ணு எப்படியாச்சும் என்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிற வெறி மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அதுதான் நான் லைஃப்ல பண்ண ரொம்ப பெரிய தப்பு. ஆனா எனக்குள்ளேயும் 10 மாசம் சுமந்து பெற்ற தாய்மை உணர்வு இருக்கு. என் குழந்தையோட இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவளுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும். நான் பண்ண தப்புக்கு இந்த பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் அதுக்கு தகுதி இல்லாதவளா திவ்யா என்ன பாக்குறா. அது அவ தப்பு இல்ல, ஏன் தப்புதான். ஃபர்ஸ்ட் நான் வாசுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். திவ்யாவோட முகத்தை ஒரு தடவை பார்க்கணும். அவகிட்ட நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு சொல்லணும். அவ என் கூட வரலனா கூட பரவாயில்ல, ஆனா அவ என்ன வெறுத்துட கூடாது. அவ என்ன மன்னிக்கணும். அதுக்கு நான் அவ காலில் விழ கூட தயாரா இருக்கேன். ப்ளீஸ் எனக்காக திவ்யாவை ஒரே ஒரு தடவை கண்ணுல காட்டுங்க. நான் அவளை பார்த்து அவகிட்ட புரிய வச்சுட்டு அவ என்ன வெறுக்கலங்கிற நினைப்பிலேயே நான் யூஎஸ் போயிடுறேன். இந்த ஒரே ஒரு ஹெல்ப் எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். எப்ப நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டீங்களோ அப்பவே நீங்க மாறிட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு பொண்ணு ஏழையா இருந்தாலும் பணக்காரியா இருந்தாலும் அதிகாரத்துல இருந்தாலும் அம்மாங்கிற கோட்டுக்குள்ள வரப்போ அவ உடைச்சுதான் ஆகணும். அதான் புள்ள பாசம். அந்த பாசம் இப்பதான் உங்களுக்குள்ள வந்திருக்கு. நீங்க திவ்யாவை பார்க்க நான் வாசு கிட்ட பேச முயற்சி பண்றேன். முதல்ல சாப்பிடுங்க, நான் வரேன்.
உங்க பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் ஒரு காரணம். ஒரு குழந்தை நல்லவங்களா வளர்றதும் கெட்டவங்களா வளர்றதும் பெத்தவங்க வளர்ப்புல தான் இருக்கு. நீங்க உங்க பொண்ணை சரியா வளர்க்கல, அவங்களுக்கு தப்பான ஒரு பாதையை காமிச்சிருக்கீங்க. பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஒன்னா இருந்த குடும்பத்தை நீங்க பிரிச்சீங்க. ஆனா இப்ப உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, பிரிச்ச குடும்பத்தை உங்களால சேர்க்க முடியல பாத்தீங்களா? உண்மைதான், நான் செஞ்ச தப்ப இப்பதான் உணர்றேன். நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே என்கிட்ட இருந்த பணம் காசை கொடுத்திருந்தா என் மாப்பிள்ளை என் பிள்ளைய சந்தோஷமா பார்த்திருப்பான். ஆனா என் பிடிவாதம் திமிரு வாசுவை ஜெயிக்கணும், என் பொண்ணு அவகிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் நினைச்சேன். என் பொண்ணு வாழ்க்கையை பத்தி யோசிக்க மறந்துட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா. இப்பவாச்சும் நீங்க பண்ண தப்ப உணர்ந்துட்டீங்களே, அதுவே உங்க பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணும். நான் வரேன். சரிம்மா. ஏங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. நான் இப்ப ஷைலஜா வீட்ல இருந்து தான் வரேன். எங்க அவங்க வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனீங்க? என்ன உங்களை கூப்பிட்டு ஏதாவது மிரட்டினாங்களா? இவ்ளோ நடந்து அவங்க அடங்கலையா? ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. திவ்யா அவங்கள விட்டு போனதுல அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. 2 நாளா ரூம்ல இருந்து வெளியே வராம சாப்பிடாம இருந்திருக்காங்க. அவங்க அப்பா தான் பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பேச சொன்னாரு. போய் பேசினப்பதான் அவங்களோட இன்னொரு பக்கமே எனக்கு புரிஞ்சுது. அது உங்களுக்கும் புரியணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டிராமா. அவ உங்களை நம்ப வச்சு பெருசா ஏமாத்த பாக்குறா. அவளுடைய எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க அவளை பத்தி முழுசா தெரியாம பேசாதீங்க. அவ விரிச்ச வலையில நீங்க சிக்காதீங்க. அவளை பத்தி எனக்கு தெரியும். ஒருத்தங்க மேல கோவமா இருக்கீங்கிறதுக்காக அவங்கள முழுசா தப்பா சொல்லாதீங்க. மனசுக்கு பிடிச்சதானே நீங்க காதலிச்சீங்க. கல்யாணத்துக்கு பொருளாதார ரீதியா தானே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, மனசு ரீதியா இல்லல. இப்பவும் ஷைலஜாங்கிற உங்க மனைவியை பத்தி மட்டுமே யோசிச்சு நீங்க கோவமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஷைலஜாங்கிற மனசுக்குள்ள இருக்கிற அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப என்னதான் திவ்யா என்ன அம்மான்னு கூப்பிட்டாலும் திவ்யாவோட உண்மையான அம்மா அவங்க தானே. உங்க மேல இருக்கிற கோவத்துல அவங்க ஒரு தப்பான முடிவெடுத்தது என்னவோ வாஸ்தவம் தான். அதே மாதிரி அப்ப அவங்க வசதியா இருந்ததுனால உங்ககிட்ட அதிகார உரிமையில அப்படி நடந்துகிட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு திவ்யா தேவைப்படுறா.